ஒரு ஆண் தன் வாழ்நாளில் தேடும் மிக சிறந்த சொத்து எது தெரியுமா? தங்கமா, வைரமா, இல்லை பெரிய வீடா? இல்லவே இல்லை. நீதிமொழிகள் 18:22 சொல்வது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்தில் ஒரு நல்ல மனைவியாக இருக்கிறது எப்படி? வெறும் சமையல் செய்கிறதும் வீட்டை பார்த்துக்கிறது மட்டுமா ஒரு மனைவியோட தகுதி? நிச்சயம் இல்லவே இல்லை. வேதாகமம் நமக்கு ஒரு குணசாலையான ஸ்திரியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஆண்கள் எல்லோரும் எனக்கு அப்படி ஒரு மனைவி வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் பெண்களாகிய நான் என் கணவருக்கு அப்படிப்பட்ட மனைவியாக இருக்கணும்னு யோசிக்கணும். நீங்கள் உங்கள் கணவருக்கு ஒரு ஆசீர்வாதமான மனைவியாக மாற வேதாகமம் காட்டும் அந்த 7 மிக முக்கியமான தகுதிகள் என்னென்னு இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக பார்க்க போகிறோம். கடைசி தகுதி ஒரு குடும்பத்தையே மாற்ற போகிற ரகசியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதலாவது பாயிண்ட், நம்பகத்தன்மை, சந்தேகத்திற்கு இடமில்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31:11 இப்படி ஒரு வசனம் இருக்கு. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் கொள்ளை பொருளை இழப்பதில்லை. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கணவன் வெளியே வேலைக்கு போகும்போது அல்லது ஊருக்கு போகும்போது தன் மனைவியை நினைச்சு அவனுக்கு எந்த கவலையும் பயமும் இருக்கக்கூடாது. என் மனைவி என் குடும்பத்தையும் என் கௌரவத்தையும் என் பணத்தையும் பத்திரமா பார்த்துப்பா என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு இருக்கணும். இன்னைக்கு பல குடும்பங்கள் உடையறதுக்கு காரணமே இந்த நம்பிக்கை இல்லாததான். ஃபோனில் பாஸ்வேர்டை மறைக்கிறது, கணவனுக்கு தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களை செய்கிறது, இதெல்லாம் நம்பிக்கையை உடைக்கும். பண விஷயத்திலும் குணத்திலும் ஒரு மனைவி தன் கணவனிடம் 100% உண்மையாக இருக்க வேண்டும். கணவனுடைய இருதயம் உங்களை முழுமையாக நம்பும் போது அங்கே சந்தேகத்திற்கு இடமே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், புத்திபதி மற்றும் ஞானமுள்ள பேச்சு. ஹல்லேலூயா. இரண்டாவது தகுதி, ஞானமுள்ள பேச்சு. நீதிமொழிகள் 31:26 சொல்லுது, அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லலுக்கப்பட்டு. வீட்டை கட்டுறதும் உடைக்கிறதும் ஒரு பெண்ணோட வார்த்தையில் தான் இருக்கு. கணவன் கோமா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அல்லது வீட்டில் ஒரு சின்ன சண்டை வரும்போது ஒரு மனைவி எப்படி பேசுகிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் கோபமா இருக்கும்போது நாமளும் எதிர்த்து பேசினா அது சண்டையை பெருசாக்கும். அந்த நேரத்தில் அமைதியாகவும் ஞானமாகவும் பேசுகிறவங்களாக இருக்கணும். உங்கள் வார்த்தைகளை கணவனை காயப்படுத்துகிற அம்பு போல இல்லாமல் அவனுடைய சோர்வை நீக்கிற மருந்தாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து அன்போடு பேசுவதை ஒரு சிறந்த மனைவியின் அடையாளம். மூன்றாவது பாயிண்ட், கடின உழைப்பு மற்றும் சுறுசுறுப்பு. ஹல்லேலூயா. சோம்பேறித்தனம் இல்லாமை. வேதாகமத்தில் குணசாலியான ஸ்திரீயை பற்றி படிக்கும்போது அவங்க ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். அவள் தன் வீட்டு காரியங்களை நன்றாய் பார்க்கிறாள், சோம்பேறித்தனத்தின் அப்பத்தை அவள் புசிக்கிறாள். நீதிமொழிகள் 31:27. ஒரு நல்ல மனைவி தன் வீட்டை ஒரு நந்தவனமாக மாற்றுவாங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்குறதுல எல்லாவற்றையும் ஒரு அக்கறை இருக்கும். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் சோசியல் மீடியாவில் நேரத்தை வீணடிக்காமல் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக யோசிக்கணும். கணவன் மட்டும் சம்பாதிச்சா போதும்னு நினைக்காம குடும்பத்தின் பொருளாதாரத்தை எப்படி சேமிக்கலாம், எப்படி நிர்வாகம் பண்ணலாம், கணவனுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக துணையாக நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது பாயிண்ட், கணவனுக்கு மதிப்பளித்தல். கணவனுக்கு கீழ்ப்படிதலும் மரியாதையும். எபேசியர் 5:33 அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஆழமாக சொல்றாரு, மனைவியும் தன் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவாள். ஹல்லேலூயா. இங்கே பயபக்தி என்பது பயத்தை குறிக்கவில்லை, மிக உயர்ந்த மரியாதையை குறிக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் நான் ஏன் அவனுக்கு அடங்கி போகணும் என்ற கேள்வி பல பெண்களுக்கு வருது. ஆனால் வேதகம் சொல்ற கீழ்ப்படிதல் அடிமைத்தனம் கிடையாது, அது குடும்பத்தின் ஒழுங்கு. உலகமே உங்கள் கணவரை மதிக்கலைனாலும் மனைவியாக நீங்கள் 4 பேருக்கு முன்னாடி அவரை விட்டு கொடுக்காம பேசணும். அவருடைய முடிவுகளுக்கு மதிப்பளிக்கணும். ஒரு ஆணை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் உங்களுக்காக உயிரையை கொடுக்கவும் தயங்க மாட்டான். அவனுடைய ஈகோவை காயப்படுத்தாமல்
நடத்துவதையே ஒரு பெண்ணின் ஆக சிறந்த குணம். அல்லேலூயா. 5. சகிப்புத்தன்மை மற்றும் மன்னிக்கும் குணம். அல்லேலூயா. பொறுமை. அதாவது கொலோசியர் 3:13 சொல்லுது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். குறைகளே இல்லாத மனிதன் யாருமே இல்லை. உங்க கணவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயம் செய்யாமல் இருக்கலாம். சில பலவீனங்கள் அவரிடம் இருக்கலாம். அந்த நேரத்தில் நான் இன்னைக்கு இவரை மன்னிச்சு ஏற்றுக்கலனா என் குடும்பம் உடையாமனும் யோசித்து கணவனின் பலவீனங்களை தாங்கணும். பழைய தப்புகளை அடிக்கடி குத்தி பேசாமல் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல கணவனை மன்னித்து அவனை அன்பினாலே மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். பொறுமைதான் ஒரு குடும்பத்தையே நீண்ட காலத்திற்கு சந்தோஷமாக கொண்டு செல்லும். அல்லேலூயா. விசுவாசா ஆமென் சொல்லுங்க. 6வது பாயிண்ட், தாராள குணம் மற்றும் பிறருக்கு உதவுதல். 6வது தகுதி, இரக்கமுள்ள இதயம். ஒரு நல்ல மனைவி சுயநலக்காரியா இருக்க மாட்டாள். நானும் என் புருஷனும் என் பிள்ளைகளுக்கும் மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்க மாட்டாள். நீதிமொழிகள் 31:20 வாசிக்கிறோம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறக்கிறாள், ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன்னை சார்ந்தவர்கள், கணவனுடைய பெற்றோர், உறவினர்கள் மற்றும் கஷ்டப்படுறவங்களுக்கு அன்போடு உதவி செய்கிற குணம் அவளிடம் இருக்கும். குறிப்பாக கணவனுடைய பெற்றோரை, மாமனார் மாமியாரை தன் சொந்த பெற்றோராக மதித்து நடத்தும் பெண்ணே சிறந்த மனைவி. இந்த தாராள குணமும் இரக்கமும் அந்த குடும்பத்திற்கு கடவுளோ ஆசீர்வாதத்தை வாரி வழங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசா ஆமென் சொல்லுங்க. 7வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட், தேவனுக்கு பயப்படும் பயம். இப்போ கடைசி மற்றும் மிக மிக முக்கியமான 7வது தகுதி, கடவுளுக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 31:30 வேதாகமம் ரொம்ப அழகா சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். வெளிப்புற அழகு இன்னைக்கு இருக்கும், வயதாகும் போது நாளைக்கு அழியும். மேக்கப் போடுற அழகு நிரந்தரம் அல்ல. ஆனால் கடவுளுக்கு பயந்து தினமும் ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற ஒரு பெண்ணோட உள் மனசு ரொம்ப ரொம்ப அழகு. அவளால் மட்டும்தான் தன் குடும்பத்தை ஜெபத்தால் வேலி அடைக்க முடியும். கணவன் சோர்ந்து போகும்போது அவனுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு வளர்க்கிற ஒரு ஜெப வீராங்கனையாக ஒரு மனைவி மாறும்போது அந்த குடும்பத்தை சாத்தானால் அசைக்க முடியாது. என் அன்பு சகோதரிகளே, இந்த 7 தகுதிகளும் ஒரே ஒரு நாள் நமக்குள்ள வந்து விடாது. நாம் மனிதர்கள் தான், தவறுகள் நடக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உதவியோடு ஜெபத்தோடு இதை பழகும்போது நம்முடைய குடும்பம் பூமியிலே ஒரு பரலோகமாக மாறும். உங்கள் கணவருக்கு நீங்கள் சிறந்த மனைவியாக, குணசாலியான ஸ்திரீயா வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. உண்மையிலே உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக ஜெபிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.